வருவாய்த்துறை விசித்திரப்போக்கு இறப்பு சான்றிதழ் கிடைக்காமல் தவிக்கும் விதவை பெண். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி பகுதியில் இருளர் இனத்தை சேர்ந்த மக்கள் நீண்ட காலமாக வசித்து வருகின்றனர். தேர்தலின் போது தவறாமல் வாக்களித்து வருகின்றனர். இருளர் இனத்தை சேர்ந்த சீரஞ்சீவி என்பவர் கடந்த மாதம் இறந்துவிட்டார். அவருடைய மனைவி நாகுலு இறப்பு சான்று விண்ணப்பிக்க கிராம நிர்வாக அலுவலரை நாடினார். அதற்கு விஏஓ, உன் கணவர் எப்படி இருந்தார், எங்கு இருந்தார் என்று மருத்துவ சான்று இருந்தால்தான் இறப்பு சான்று விண்ணப்பிக்க முடியும் என்று கூறி கடந்த 1 மாதமாக அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. இறந்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவரை அடக்கம் செய்ய அரசு இறப்பு பதிவேட்டில் பதிவு செய்த பின் அதன் நகல் முத்திரையிட்டு பணியில் இருக்கும் அதிகாரி கையெழுத்து போட்ட சான்று இருந்தால் மட்டுமே மயானத்தில் இறந்தவர் உடல் அடக்கம் செய்வது சட்ட நடைமுறையாக உள்ளது. அப்படி இருக்கும்போது இறந்த நபர் ரகசியமான முறையில் அடக்கம் செய்ய வாய்ப்பு இல்லை. கிராம நிர்வாக அலுவலர் இதற்காக இறப்பு சான்று விண்ணப்பிக்க மருத்துவர் சான்று கேட்கிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் விளக்கம் அளிப்பார்களா? வேணும்னு சொன்னால் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கையெழுத்து போட்டுன்னு வந்தோம். டாக்டர்கிட்ட போயிட்டு கையெழுத்து போட்டுன்னு வந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் டெத் சர்டிஃபிகேட்டு. எங்களாலலாம் கொடுக்க முடியாது, அவங்க கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சுற்றினே இருக்கிறோம், எங்களால் முடியல. திரும்பியும் போயினே இருக்கிறோம். இந்த மாதமெல்லாம் ஃபுல்லாக போயினே இருக்கிறோம். மாதம் முடிஞ்சு போச்சு ஃபுல்லாக. திரும்பியும் போனோம், திரும்பியும் கேட்டோம். திரும்ப கூட டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் முடியும், இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும், எங்கள் பசங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஏழைப்பட்டவங்க ரொம்ப.